செய்தவரை தடுத்து நின்றேனோ. அதாவது அவரு சில இந்த உலக விஷயத்தில் இந்த பிறப்புக்கு காரணமானது பாவம் புண்ணியம் தானே. ஆ, அப்ப இந்த பிறப்பு காரணம் பாவம் புண்ணியம் ரெண்டு வந்துருச்சா. ஆ, அப்ப பாவ செயல்கள் எவன இருக்கோ அதெல்லாம் அவரு அதை நினைச்சு அதை உருக்கி அந்த இதை ஃபீல் பண்ணிக்கிறாரு. ஆ, அப்ப அதை ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அது கரையும். ஆ, அவன் தப்ப ஒத்துக்கிட்டாலே அவன் தண்டனை கம்மி தானே. ஆ, எப்படி ஆமா, கோர்ட்ல ஆமா. போய் நான் தவற ஒற்றுக்கொள்கின்றேன், Approval ஆயிட்டா. ஏற்றுக்கொள்கின்றேன், ஒத்துக்கொள்றேன் அப்படி சொல்லிட்டாலும் அவன் தண்டனை கம்மியாயிரும். ஆ, அவன் மறைக்க நினைக்க அவன் 1000 தப்ப உற்பத்தி பண்ணுவான், இல்லைன்னா அவனுக்கு தண்டனை கூடிடும். ஆ, ஆனா ஒத்துக்கிறவனுக்கு தண்டனை கம்மி. ஆ, சரியா. ஆ, அதே நேரத்துல தப்பே செய்யாட்ட கூட தனக்கு மேல வந்துருச்சுன்னா அதையும் ஏத்துட்டு போயிடணும்னா இன்னும் தண்டனை கம்மி. பட்டினத்தார் மாதிரி. ஆ, பட்டினா தப்பே பண்ணல, ஆமா. ஆனா என்ன பண்றாரு, ஆ, அதை மறுப்பு தெரிவிக்க மாட்டாரு. ஆமா. அப்ப நம்முடைய பாவத்துக்கு என்னென்ன காரணம், பிறவிக்கு காரணமான எவ்வளவு விஷயங்கள்ல அதெல்லாம் என்னென்ன பண்ணிருப்பனோ தெரியாது இல்லையா. ஆமா. நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பத்துக்கும் உலக விஷயத்துல அனுபவிக்கும் போது என்னென்ன பாவம் பண்ணியோ அதெல்லாம் தெரியாது. அப்ப இந்த தான தர்மம் பண்ணும்போது ஒருத்தன் ஏன் கொடுக்குற, எதுக்கு கொடுக்குற, அதை கேட்டதுனால எனக்கு இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு காரணமாயிடுச்சா, நான் தான தர்மம் பண்ண வந்துடுச்சா. அப்படி அந்த உலகத்துக்கு இந்த பிறப்பு காரணமான பாவ புண்ணியங்களை அவரு உருகிறாரு, உருகி வர்ணிக்கிறாரு. அதை தானே தாழ்த்திக்கிறாரு, தன்னுடைய நிலைய கீழே கொண்டு போய்க்கிறாரு, தன்னை அதனால அகங்கார உணர்வுக்கு இல்லாம ஆக்குறாரு. இதனால என்ன, அப்ப அந்த நிலையில இருந்து கடந்து போவோம் அப்படிங்கறதுனால அவரு சொல்றாரு. அது மாதிரி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுல இருந்து நம்ம தானம் தர்மம் பண்ணவங்களை நம்ம ஏதோ எந்த வகையிலாவது அது குறையோ குற்றமாவோ அது தடுக்கிற மாதிரியோ எந்த விஷயம் சொல்லிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், தான தர்மம் பண்றவங்க ஊக்குவிக்கணும், அவளுக்கு சேவை என்ன செய்யணும். அதே நேரத்துல இறைவன் பால் செய்யணும், நான் செஞ்சிடக்கூடாது. இது நம்ம அங்க கத்துக்கணும், அவ்வளவுதான். டவுட்டுக்கு அதான் நம்மள அறியாம சில டைம் வீட்டுல ஒரு அஃபெக்ஷன்ல வேற வேற இடத்தெல்லாம் சொல்லிடுறோமே, என்ன உயர்வு தாழ்வு பார்த்து இவரு பணக்காரு ஏன் செய்யணும், அது செய்யக்கூடாது. அவனுக்கு கிடைக்கணுங்கிறது இறைவன் நிர்ணயிக்கப்பட்ட சமநிலை இயங்கிட்டு இருக்கு. அந்த சமநிலை விதியை புரிஞ்சுக்கணும். எங்கேயுமே சமநிலை விதி தான் இயக்கிட்டு இருக்கு. அப்ப யார் கொடுக்கணும் யார் கொடுக்க கூடாதுங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் நடந்துட்டு இருக்கனால வேடிக்கை பார்க்கணும், அல்லது அதை நல்லபடி நல்ல ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கணும். சரியா, தடுக்க செய்யக்கூடாது. அப்ப நமக்கு அந்த தர்ம சிந்தனைகள் நமக்கும் வரணும். அந்த மாதிரி தர்ம சிந்தனை நமக்கும் வரணும். ஆளை பார்த்து கொடுக்க, எப்படி மழை பெய்யும் போது நல்லவன் கட்ட பார்த்து கொடுக்குதா, இல்ல பணக்காரனை பார்த்து ஏழை பார்த்து கொடுக்குதா, இல்ல. அது கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்துருது. பயன்படுத்தக்கூடிய மனநிலை உள்ள அவன் மனநிலைக்கு பயன்படுத்திக்கிறான், அது பலன் கிடைக்கிது. சரியா. இப்ப ஒரு டிவில பார்த்தேன், ஒரு பேட்டியில சாமி கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், அவர் கடவுள் தானே. இப்ப கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தன் டாடா கார்ல இருந்து ஜம்முன்னு இறங்குறான், ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான். அப்ப ரோட்ல பிச்சை எடுக்கிறான், ஒருத்தனை பணக்காரன் ஆக்கி இருக்கானா, கடவுள் எங்க என்ன பாக்குறாரு, துவேஷம் பாக்குறாரா, வேறுபாடு பாக்குறா, ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு பதில் அவர் ஏதோ மறுப்புல சொன்னாரு. ஆமா, அப்படி எப்படின்னா, அவன் பிறப்பாலையோ அவன் கல்வி, அவன் படிப்புல கல்வியில ஒன்னாதான் கொடுத்தாங்க, கல்வி ஒண்ணா கொடுக்கப்பட்டது இல்ல, அங்க ரேஷன் கடை ஒண்ணா கொடுக்கப்பட்டது இல்ல. அப்ப அவனுக்கு தேவையெல்லாம் சமமா கொடுக்கப்பட்டது. அந்த சமமா கொடுத்த எப்படி பயன்படுத்திக்கிறானோ அதை பொறுத்து அவனுக்கு அங்க நிலை வருது. கொடுக்கப்பட்டதுல சமமா கொடுத்தாச்சு, அவன் பயன்படுத்திய விதத்துல மாற்றம் இருக்கு, அந்த மாற்றத்துக்காக அனுபவிக்கிறான். அதே மாதிரி ஒரு வேலைக்கு போறோம், ஜாப்புக்கு போறோம், அங்க வேலை நடந்துட்டு இருக்கு, அங்க பேங்க் இருக்கு, ஒரு பக்கம் மேனேஜர் இருப்பாரு, அடுத்து சூப்பர்வைசர் இருப்பாங்க, அடுத்து ஒரு கிளர்க் இருப்பாரு, அடுத்து வாட்ச்மேன் இருப்பான், ஆபீஸ் போயிருப்பான், அடுத்து வாட்ச்மேன் இருப்பான். அப்ப வாட்ச்மேன் எங்க நிப்பான், வெளியில. மேனேஜர் எங்க இருப்பாரு, உள்ள இருப்பாரு. அப்ப இத படிக்கும் போது ஒன்னதான் படிச்சாங்க, ஒரே கிளாஸ் படிச்சாங்க, ஒரே வாத்தியம் நடத்தினாரு. அப்ப அவனோட தகுதி எப்படி வளர்த்துக்கிறானோ அது அவனுக்கு கிடைக்குது. அப்ப இறைவன் நீங்க இங்க பார்வை வச்சு காமிக்கிறான், பாகுபாடு இல்ல. இவன் கொடுக்கிற விஷயத்துல பாகுபாடு இல்ல, அவன் எடுக்கிற விஷயத்துல பாகுபாடா அவன் வர்றான்.
சரியா? அப்ப கொடுக்கும் போது நீ பாகுபாடு கொடுத்துரு, அவன் எடுக்கிறது அவந்துகிட்டோம். பாகுபாடா புரியல. நீ இப்போ அன்னதானம் போடுற, யாருக்கா போடுற? நீங்களே சொல்றீங்களா? அன்னதானம் நீ போடுற இல்ல, நீ எதுக்கு போடுற, யாருக்கு போடுற? பசிச்சவங்களுக்கு கொடுக்கணும்னு. சரி, பசிச்சவங்களுக்கு கொடுக்கணும். பசிச்சா அவன் சாப்பிட்டு போலாம். அப்ப அங்க ஏழை பணக்காரன் பாப்பியா? பார்க்க கூடாது. அப்ப யார் வரனா அவனுக்கு நீ பசி ஆத்தணும், அவ்வளவுதான். சரிங்க, அவ்வளவுதான் அவன் வேலை. நான் ஏழை பண்றேன் அப்படி இல்ல, பசிக்கிற நேரத்துல போய் அவங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப யார் வரலாம், யார் கொடுக்கலாம், சரி சரிங்க, யார் வாங்கிட்டு போகலாம். சரிங்க. நம்ம ஏழைகளுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. பசிச்ச உணவு நான் உணவு அளிக்கிறேன், அவ்வளவுதான். என்ன பசிச்சு சாப்பிட பசிக்காக சாப்பிட சொல்ல முடியாது. நீ கொடுத்தா வாங்கி கொடுவான். பசி இருக்க கடை கொடுக்க போற இல்ல, பாக்குற கொடுக்கற, அவன் கொடுக்க சாப்பாடு வாங்கி சாப்பிடுவான். சாப்பிட தூர எரிவான்ல. சரிங்க. தூர எரிஞ்சா என்ன ஆகும்? தூரம் எரிஞ்சா அது வேஸ்ட் ஆயிடுமா? எப்படி வேஸ்ட் ஆகும்? அது எறும்பு ஏதோ சாப்பிட்டுரும். ஆமா, உனக்கு நிறைவேறும். சரியா? ஒண்ணு சாப்பிட்டுரும். ஆமா, உனக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட மண்ணு சாப்பிட்டோம். மண்ணு சாப்பிட்டு அடுத்த ஜீவன் கொடுத்துரும். ஆக மொத்தம் நீ கொடுக்குற எண்ணத்தின் மூலியமாக உன்னுடைய ஆத்மானத்தை அணிவிச்சுக்கிற, அவ்வளவுதான். சரியா? ஆத்மானந்தத்தை அணிவிக்கிற. சரிங்க. கொடுக்கும்போது ஆத்மானந்தம், எடுக்கும்போது என்னது? சுயநலம். சுயநலம். சரிங்க. அதனால நீ கொடுக்குற எண்ணம் வரும்போது நீ இறைவனா நீ மாறிக்கிடுவ ஆட்டோமேட்டிக்கா. எடுக்கணும் போது நீ கிறிஸ்தவா மாறிக்கிடுவ. சரி சரிங்க. இங்க தானம் தர்மங்கிறது என்னன்னா, தானம் தர்மங்கிறது தான் இருக்கிறது அடுத்தவனுக்கு கொடுக்கற விஷயத்துல அடுத்தவனுக்கு புண்படுத்தாமையோ குற்றம் குறை சொல்லாமையோ நீ செஞ்சா உனக்கு அந்த ஆத்மானோட கொண்டு போகும். இல்லைன்னா உனக்கு பாவ கணக்குல சேர்ந்து பிறப்பை கொடுக்கும். அந்த பிறப்பு அதனால பிறந்தேனா, அதனால இந்த உலக விஷயத்துல நான் அனுபவிக்கிறேன்னா அவருக்கு பார்க்கலாம். அது உள்ளுணர்வா இருக்கும். சரி சரிங்க.